ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சேலம் குகை பச்சைப்பயிறு ஸ்பெஷல் தோசை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அதை எப்படி செய்கிறதுங்கிறத. அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 1 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு அதையும் நம்ம எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ வேறு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருவோம், இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு அவல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள், நான் லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கெட்டி அவலும் எடுத்துக்கலாம். நான் வெள்ளை கலர் அவல் தாங்க எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுவோம். ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் கழுவிட்டு வேறு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். அவல் சீக்கிரம் ஊறிடும். பருப்பு ஊறுறதுக்கு தான் லேட் ஆகும். இப்போ இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய்ச்சல் ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடல, தேவையான காரத்துக்கு பச்சை மிளகா, நான் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 4-5 போட்டிருக்கேன். வெள்ளைப்பூடு கொஞ்சம், தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் சட்னி. பாருங்கள், எப்பயுமே இஞ்சியை தோல் எடுத்துட்டு போடுங்க, தோலில் தான் விஷம் இருக்கும்பாங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பாருங்கள், இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணியை லைட்டாக ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேறு சட்னி, கார சட்னி கூட வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இதுக்கு எந்த சட்னியும் நல்லா இருக்குங்க. இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சின்ன தாளிப்பும் கொடுத்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தேங்காய் தாளிச்சிருக்கேன். வெங்காயம் போட்டு கூட நீங்கள் தாளித்தா இன்னும் கம்மன்னு இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சா? இப்போ நம்ம பருப்பை பார்க்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்து பார்த்தா நல்லா ஊறி இருக்கிறது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பருப்பை மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஊறின தண்ணியை வடிச்சிருவோம். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி வீட்டில் தோசை இட்லிக்கு பதில் வேறு நல்லா ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாங்க. சட்டுன்னு நம்ம செய்கிற மாதிரி இந்த தோசை கூட இருக்கும். இது கூட ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் வாய்வாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் ஜீரகம் அதுவும் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் லைட்டாக இதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம தோசை தானே ஊற்ற போகிறோம், அதனால பரவாயில்ல. இப்போ அதே அரைச்சதில் நம்ம அவளையும் தண்ணியை இருத்துட்டு, தண்ணியெல்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, நல்லா ஊறி போய் அப்படியே நம்ம இதோட போட்டுக்கலாம். போட்டு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். அவள் சட்டுன்னு அரைஞ்சிருங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தாலுமே ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா அரைஞ்சிரும். எல்லாமே ஊற வச்சுட்டோம் இல்லையா. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி கழுவுன தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டியை கொண்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம். நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி அள்ளி ஊற்றுனா மாவு இப்படி இருக்கணும், தோசை ஊற்றுற அளவுக்கு. இது கூட கொஞ்சம் ரவை சேர்த்துக்கலாம். பைண்டிங்க்கு நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்குத்தான் இப்போ ரவையும் சேர்த்த பின்னாடி நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா கலந்துட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி போட்டு விட்டுறணும். கொஞ்சம் அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறட்டுங்க.
பாருங்க. இப்போ 1/4 மணி நேரம் ஆச்சு, ஊறி இருக்கு. இப்போ நல்லா கரண்டியால் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ரவை சேர்க்கறதுனால தோசை ரொம்ப நல்லா வருங்க. இப்போ பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் நம்ம சேர்த்து கலக்கிடுவோம். இது நம்ம ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது அந்த மல்லி படும்போது நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு தோசை சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நமக்கு மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு 1½ கரண்டி மாவு எடுத்து ஊற்றினோம்னா ஒரு தோசைக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், நல்லா இழுத்து விட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைய இருந்தால் நீங்கள் நெய்யில் கூட ஊற்றி கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பெரட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், கலர் பாருங்கள் எப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட தோணும், அந்த அளவுக்கு கலர் இருக்குங்க. இப்போ லைட்டாக மேலாவில் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம பருப்பு போட்டிருக்கிறதுனால லைட்டாக எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. அதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு தோசை, சும்மா ஜம்முன்னு இருக்கு இல்லையா? இதே மாதிரி இன்னொரு தோசையும் நான் ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், ஒரு 1½ கரண்டி மாவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்துக்குருவோம். நீங்கள் முந்தையாக வேணும்னாலும் குட்டி குட்டியாக கூட சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எத்தனை தோசை சாப்பிட்றோம்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே டயத்தில் ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பிரட்டி கொடுத்துக்குருவோம். சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும் பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா லேசாகவும் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி எடுத்து தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா கார சட்னி வச்சுக்கலாம், தக்காளி சட்னி வச்சுக்கலாம், இல்லாட்டி கடலைப்பருப்பு சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், வேர்க்கடலை சட்னிங்க. அவ்வளோதேங்க, நம்மளோட சேலம் குகை ஸ்பெஷல் தோசை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.